சார் பின்னாடி இருந்து கை காமிக்கிறாங்க சார். உங்களை வாங்க, உங்களுதான் உங்க வீட்டுக்காரங்க போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்க உட்கார்ந்து கூட பேசுங்க, நின்று கூட பேசுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா பேசுங்க ப்ளீஸ். ஹாய், ப்ளீஸ் கம் ஹியர். எஸ் யூ. நீங்க பஜார் அனுப்புனீங்களா? ஸ்டாண்ட் ஹியர். போஸ். ஸ்ட்ரெஸ். அம்மட்ட வெரி மாப்பிளைக்கு நீ சவுண்ட்லாம் வராது சார். எஸ் ஐ அம் எக்ஸைட்டட். Thank you so much. So இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கேம். இந்த பஜர் எங்க இருக்க போகுது. சோ இந்த பஜரை வந்து நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வந்து நீங்க பிரஸ் பண்ண பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வந்து 100% ஆகுதோ அந்த டைம் நம்ம லான்ச் பண்ணுவோம். சோ திருச்சி அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க எல்லாம் ஜாலியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்களும் நம்புறோம். எக்ஸைட்டடா ஜாலியா சூப்பர் ஹாப்பியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், உங்களோட வியூஸ், உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரைட்? சோ எஸ், திருச்சியில என்ன நடக்குது இதே மாதிரி செட்டப் அங்கேயும் இருக்கு. சோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளவு எக்ஸைட்டா இருக்காங்க நீங்க பாருங்க. பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஈக்குவலா அதெல்லாம் பயங்கரமான ஒரு வைப் பண்ணலாம். ஓகே, நிறைய திருச்சி அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சோ எந்த ஜோன்ல பிளஸ் 100% வருதோ அந்த ஜோன்ல இருந்து ஒருத்தங்களை வந்து நம்ம சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வேற கொடுக்க போறோம் அப்படின்னு டீம் டிசைட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஜோன்ல இருந்து சீக்கிரமா அந்த 100 ரீச் பண்றோம். நம்ம ஜோன்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு பரிசு கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த பரிசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் we need to vote. Yes, thank you. என்னப்பா பஸ்ஸர் தானப்பா அமுத்த சொல்றேன், ஏன் இப்படி ஓடுறீங்க? சார் நீங்க வாங்க சார். டெலிவிஷன் ரியாலிட்டி ஷோ ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும், விஜய் டிவி ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் வந்து நீங்க வந்து பஸ்ஸர் அமுத்தலாம். நீங்க இல்ல, உங்க பின்னாடி ஒருத்தர். நீங்க அடிச்சிடலாம் பஸ்ஸர். யாருக்காகனா? ஓகே, சூப்பர். அவங்களுக்காக 500 டைம்ஸ் கூட அமுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வேலூர் அந்த சைடுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ். அண்ணா நெல்லையன். எஸ். சோ பிக் பாஸ் ஃபேன் நீங்க? பாப்பேன், நார்மலா பாத்திருக்கேன். எனக்கு ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டா நானுமே ஐம் ஆல்சோ அன் ஆங்கர். ஸோ இந்தியா கிளிட்ஸ்ல ஸோ நாங்களும் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கோம், நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், டிடிஎஃப் வாசன், ஷாலின் ஜோயா, அருண், அவங்களோட பேர்லாம் இருக்கு. யாரு போறாங்களோ இல்லையோ எனக்கு இந்த 3 பேர் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்சனல் ஃபீலிங். இன்னொன்னு என்னன்னா, விஜய் சேதுபதி அண்ணா நம்ம நிறைய படங்கள்லயுமே யூஸ்வலா வே ஹி ஷேர்ஸ் ஹிஸ் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அது சூப்பரா இருக்கும், யூனிக்கா இருக்கும், எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்லக்கூடிய ஒரு மனிதர். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, பிக் பாஸ் சீசன்ல இருக்கிறவங்க கிட்ட இவர் மாட்டிக்க போறாரா, இவர்கிட்ட அவங்க மாட்டிக்க போறாங்களாங்கிறது எனக்கு நார்மலா பயமா இருக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட், நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ணா கிட்ட என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே தான் பிடிக்கும். எல்லாமே அண்ணனே பிடிக்கும். என்ன பிடிக்கும் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சீசன் 8 பிக் பாஸ் சீசன் 8ல என்ன புதுசா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு பிக் பாஸ் கண்டென்ட் தவிர்த்து மத்த எல்லா கண்டென்ட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நியூஸ் சேனல் மாதிரி உட்கார்ந்து மொத்தமா உட்கார்ந்து பார்க்கலாம். ஓகே, நீங்க தேடுற எல்லா கண்டென்ட்டுமே உள்ள இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ணா, பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப பிடிக்கும். ஃபுல் எல்லா சீசன்ஸ் பாத்திருக்கீங்களா? எல்லாமே பார்த்தேன். இப்ப இந்த 8வது சீசன்ல என்ன எக்ஸ்க்ளூசிவா நடக்கும்? இது நடந்தா நல்லா இருக்கும், இவங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன எதிர்பார்க்கறீங்க சார்? விஜய் ஸ்டைலே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால டெஃபினெட்லி ஒரு டிஃபரெண்ட் சீசன் தான் எதிர்பார்க்கலாம். மாகாப்பா இருந்தா நல்லா இருக்கும். மாகாப்பான்னு கேட்டுக்கோங்க. லாஸ்ட் சீசன், முன்னாடி சீசன் பிரியங்கா போனாங்க. இந்த சீசன் நீங்க போனீங்க நல்லா இருக்கும். ஃபேன்ஸ் நான் இல்ல, ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. ஓகே சொல்லிட்டேன், நான் பாத்துடலாம். ஓகே நானா, தேங்க்யூ. சோ பிக் பாஸ் எல்லாருமே செம்மையா பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. நானும் மக்களோட சேர்ந்து தொடர்பு கொள்ள போறேன் அப்படின்னு நினைக்கும் எனக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. ஜி ஐ லவ் யூ ஜி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப கைண்டா வந்து அழகா நீங்க நான் கேட்டதுக்கெல்லாம் சொன்னீங்க. எக்ஸ்ட்ராவா அள்ளி இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க. கீப் சப்போர்ட்டிங் us. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க அக்கா? உங்க பேரு? அக்ஷயா. எஸ், பிக் பாஸ் சீசன் 8க்காக எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எதனால எக்ஸைட்டடா இருக்கு? நம்ம விஜய் சேதுபதி இருக்காருல்ல, நம்ம விஜய் சேதுபதி இருக்காப்ல. ஐயோ ஆமாங்க, கரெக்ட். எவ்வளவு பிடிக்கும் அவரை? ரொம்ப பிடிக்கும். சரி, இவங்க எல்லாம் உள்ள போனா நல்லா இருக்கும், இந்த வாட்டி இவங்க எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இவங்க போகணும் அப்படின்னு ஆசை இருக்கா? புகழண்ணா, பாலாண்ணா எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. மாக்காப்பாண்ணா எல்லாரும் உள்ள போயிருங்க. கரெக்டா? கரெக்ட். எஸ். ஓகே, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அந்த பஜர் அம்திட் அப்படி போயிடுங்க. தலைவி, உங்க பேர் என்ன? ரேணுகா. எஸ். பிக் பாஸ் ஃபாலோவரா நீங்க இத்தனை சீசன்ஸ் பாத்திருக்கீங்க? எல்லா சீசனும்
லவ்லி. சோ சீசன் 8க்காக எவ்வளவு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீசன் 7 சூப்பரா இருந்தது. ஸோ 8 வந்து ரொம்ப ஈகர்டா இருக்கு. எவ்வளவு பிடிக்கும்? சேதுபதி சாரோடைய ஆக்டிங்கோட இந்த தாட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ற மோட்டிவேஷன்ஸ்லாம் எனக்கு பாதி பேர் அவர் பேசினா போதும், வந்தா போதும் அப்படின்னு இருக்காங்க. என்ன செய்ய போறாருன்றதுலாம் மேட்டர்ல, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. So thank you so much. நாங்களும் உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம். அப்படியே அந்த பஸர் அமுத்திட்டீங்களா? வெரி குட். தேங்க் யூ so much for participate. இப்போ எங்க அண்ணன் வராரு, எங்கல்ல ஒருத்தர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. லாஸ்ட் சீசன் வந்து பிரதீபனாவே ரொம்ப மிஸ் பண்ணோம். இந்த வாட்டி எல்லாருக்கும் அவங்களுக்கான கரெக்ட் டிசிஷன் கிடைக்கும். நம்ம So பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கீங்க. நான் இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு கேட்க விரும்பலப்பா அப்படின்னு நெத்தியடியா சொல்லிட்டீங்க. So thank you so much for coming and participating. Please. விஜய் சேதுபதி ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ் நல்லா கெத்தா பேசுவாரு, நல்ல பதிலடி கொடுப்பாரு. ஸோ கண்டஸ்டன்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ் பயங்கரமா வந்து கஷ்டப்படுவாங்க. இட்ஸ் a task for them அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. எந்த கண்டஸ்டன்ட் இவங்க போனா நல்லா இருக்கும், இவங்க கண்டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் இந்த சீசன் அப்படின்னு யாராவது தங்க மைண்ட்ல இருக்காங்களா? வந்துட்டு லைக் ரக்ஷன், சிவாங்கி, மணிமேகலை, அவங்க யாராவது. நீங்க எல்லாம் வரிசையா விஜய் டிவி ஆர்டிஸ்ட் பேரா சொல்றீங்க. இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டா யாருங்க ஷோ பண்றது? ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, வெறித்தனமான ஃபேன் போல. ஓகே, சீசன் 8க்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுவும் இல்லாம விஜய் சேது சார்ன்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. கமல் சார் லாஸ்ட் சீசன் போனதுல இருந்து இந்த சீசன் ரொம்ப ஹைப் இருக்கு. ஓகே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. விஸ்வானா, நீங்க பிக் பாஸ் தொடர்ந்து பாப்பீங்களா எல்லா சீசனும்? பாக்கலாம் பாக்குறீங்க. சோ சீசன் 8ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி புதுசு, அதான் வெயிட்டிங். அவரு புதுசு, அதான் வெயிட்டிங். மொறச்சலே சொல்றீங்க. சிரிச்சு அச்சோ, கியூட். ஓகே, நான் சோ இந்த பர்టిక్యులர் பர்சன் இவங்க உள்ள என்ன ஜாலியா இருக்கும்பா, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யாரை சொல்வீங்க? புகழ். புகழ். புகழும் நம்பர் 2 2 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மார்க் பண்ண 2 பேர். சோ எஸ். ராகவ், நீங்க பிக் பாஸ் உடைய ஃபேனா? எல்லா சீசன்ஸ் தீவிரமான, ரொம்ப தீவிரமான, வெறித்தனமான எல்லா டைலாக்கும் எல்லாமான ஃபேன் நீங்க. ஓகே, இப்போ சீசன் 8க்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? எஸ், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் அண்ணா இருக்காரு, விஜய் சேதுபதி அண்ணா. அண்ட் இதுல வந்து இப்போ லாஸ்ட் சீசன்ல கூட அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னாலும் அண்ணா வந்ததால இந்த சீசன் கலக்கட்டும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஆஸ் ஐ செட், உங்க ஃப்ரெண்டு பாலா இதுல இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாலா கூட வந்து முன்னாடி நான் ஒரு சின்ன ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பாலா வந்து இப்போ கொஞ்சம் நிறைய ஹைப் கிரியேட் பண்ணதால இப்போ பாலா அதுல இருப்பான்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. இல்ல, ஓட்டு போடுறது மாதிரி ரொம்ப வெறப்பா இருக்கிறாங்க. ஜாலியா சிரிச்சுட்டே வரலாம், ஒன்றும் தப்பு இல்ல. பிக் பாஸ் பாப்பீங்களா நீங்க? பிக் பாஸ் பாப்பீங்களா மேம்? ட்ரஸ்ட் மீ. ராம்தேவ் சார் வாங்க, பஸர் அமுத்திட்டு போங்க. சூப்பர். சோ பிக் பாஸ் சீசன் 8 என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அண்ணனோட தீவிரமான ஃபேன்ஸ் இருக்கீங்க. பிக் பாஸ் இப்போ 8 வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு எக்ஸைட்டா இருக்கீங்க? அந்த 3 months போறதே தெரியாது, அதுக்காகவே ரொம்ப எக்ஸைட். அந்த விஜய் சேதுபதி அண்ணா வரது இன்னும் எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, கமல் சார்கிட்ட இல்லாத இவரு விஜய் சேதுபதி இது பண்ணுவாரு நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? லாஸ்ட் டைம் நடந்துச்சுல பிரதீப் இன்சிடென்ட், அதை சேஞ்ச் பண்ற அளவுக்கு பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே, நீங்க எல்லா சீசனும் பாத்திருக்கீங்களா? 7 சீசனும் பாத்துருக்கோம். ஓகே ஓகே, பிக் பாஸ் 8ல இந்த கண்டஸ்டன்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? மாக்காப்பா, சிவாங்கி, ஹீரோஸ் மாதிரினா அர்ஜுன் தாஸ், இந்த மாதிரி வந்தா சூப்பரா இருக்கும். ஓகே, லாஸ்ட் சீசன்ல உங்களுடைய ஃபேவரட்? அர்ச்சனா. அர்ச்சனா. ஓகே ஓகே, அர்ச்சனா தான். எதனால அவங்கள பிடிச்சது? அவங்கள பார்த்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. பொண்ணுன்னா நம்ம இப்படி தட்டி கேட்கலாம். உண்மையாவே அதுக்கப்புறம் நிறைய போல்ட்னஸ் வந்துச்சு. ரியலி அர்ச்சனா பார்த்தாவே டைரக்டாவே கேட்போம், யூ ஆர் கிரேட் சிஸ்டர் அப்படின்னு. அர்ச்சனாவுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த சீசன்ல வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன், வராங்கன்னு சொல்றாங்க அருண் சொல்லிட்டு. ஸோ நீங்க அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? வரலாம், நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அவருக்கு பாரதி கண்ணம்மாவிலே ரொம்ப பிடிக்கும், இதுல வந்தா நல்லா இருக்கும். Yes, so 93% வந்தாச்சு. Thank you so much. Thank you Patti, thank you. நான் பலூன் போடுனா மேடம் 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 நோ கீழ உட்காருங்க.
Yeah.